ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்க ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டில் சுலபமாக குழந்தைங்களுக்கு இது போல் ஒரு முறை மினி சாக்லேட் கேக் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த சாக்லேட் மினி கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி சாக்லேட் கேக் செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் காசின திக்கான பால் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் பால். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது இருந்தாலும் பரவாயில்லை. இது கூடவே நல்லா புளிக்காத தயிராக எடுத்து ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே 100 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் இதில் மைதா சேர்த்துட்டு 100 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்துட்டு இந்த மாவோட இந்த திக்னஸ்ஸு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கேக் பேட்டர் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே 4-5 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 50 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா கோல்டு வின்னர் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது போல் ஒரு பணியாரம் பேன் அடியில் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது போல் இந்த பணியாரம் பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம்னா பட்டர் இல்லைன்னா ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இது போல் இந்த கேக் பேட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா இந்த கேக் நல்லா வெந்து வந்திருக்கு, பார்க்கவே தெரியுது. இப்போ நல்லா வெந்து வந்த இந்த கேக்கு எடுத்துட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பரான மினி சாக்லேட் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமாக இந்த கேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இது போல் வீட்லேயே மினி சாக்லேட் கேக் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.